வணக்கம். தமிழன் செய்தி காலம். தமிழகத்தில் பாஜகவுக்கு பூத் கமிட்டி அமைக்க கூட ஆள் கிடையாது. நடிகர் எஸ்வி சேகர் சொல்கிறார். வேலூரில் புகழ்பெற்ற நடிகர் எஸ்வி சேகர் பத்திரிகையாளர் சந்தித்து பேசுகையில், தமிழ்நாட்டின் அரசியல் மட்டுமே ஓரளவு தெரிந்து வைத்துள்ளேன். இந்தியா கூட்டணிக்கு சந்திரபாபு நாயுடு செல்ல மாட்டார். நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வருவார் என அவரிடமே தெரிவித்தேன். நரேந்திர மோடி என்னை நண்பரே என்றே அழைப்பார். தமிழ்நாட்டில் பூத் கமிட்டி அமைக்க கூட பாஜகவில் ஆள் இல்லை. அதிமுக தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். தோல்வியை பெருமையாக நினைத்து கொள்ள கூடாது. அப்படி நினைத்தால் திருந்த வாய்ப்பே கிடையாது. சந்திரபாபு நாயுடு இந்தியா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு தகவல் வந்தது. ஆனா இப்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு, நான் என்டிஏ பக்கம் தான் இருக்க போறேன். அதை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு சார்? நான் கூடிய வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் பற்றி மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். ஆனால் சந்திரபாபு நாயுடு அவருக்கு அவரை எதிர்த்து யாரை எதிர்த்து ஜெயிச்சாங்களோ ஆந்திரால அவங்களுக்கு ரொம்ப ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் ஏகப்பட்ட இது பண்ணிட்டாங்க. அதனால அவர் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு போறது சரியாக போக மாட்டாரு. அப்போ தன்னுடைய சப்போர்ட் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன இருந்தாலும் ஃபுல் மெஜாரிட்டி இல்லாத பொழுது பல கட்சிகளுடைய பல நிர்பந்தங்களுக்கு ஏற்பதான் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இடத்துல ஏற்படும். ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பிஜேபிங்கிறதுடைய முகமே மோடி அவர்கள் தான் உலக அளவில். அவர் அதையெல்லாம் சமாளித்து இந்த 3வது முறை, நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன், நீங்க 3 முறை பிரைம் மினிஸ்டரா இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அது இருப்பாரு, அதுல ஜெயித்து காட்டுவார் என்ற நம்பிக்கை. அவர் என்ன நண்பரேன்னு கூப்பிடுவார். அந்த ஒரு நண்பருக்காக நான் அதை பிரார்த்திக்கிறேன். இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நேற்று நடந்த தேர்தல் முடிவுபடி பாஜக பெரும்பாலான இடத்துல போட்டியிடத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்கு. பெரும்பாலான இடத்துல இப்போ அதிமுக டெபாசிட் இருந்திருக்கு. இப்போ தமிழகத்துல இப்போ கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் கால் பதிச்சுட்டாங்க. தமிழகத்துல இன்னும் பாஜகவால கால் பதிக்க முடியல. ஆனா இந்த தடவை ரிசல்ட் படி பாத்தீங்கன்னா பாஜக கணிசமான வாக்குகள் பெற்று 2வது இடத்துல இருக்கு. அதை எப்படி தயவு செஞ்சு நீங்க இந்த 2வது இடத்துல இருக்கு எத்தனை சீட்டு ஜெயிச்சதுன்னு சொல்லுங்க. அண்ணே, நான் 7வது பாஸ்னேன், நீ எஸ்எல்சி ஃபெயிலுன்ன, அந்த கதையில தான் இருக்கீங்க. அதையே சொல்ல போறாங்களா? உள்ள போக ஒரு ஓட்டுல தோத்தாலும் 5 வருஷம் நீ தோல்விதான். அந்த 5 வருஷம் இந்த தோல்வியை சரி பண்ணி நீ கொண்டு வரணும். அடிப்படையாக இன்னைக்கு தமிழக பாஜக பூத்தே இல்லை, பூத்துக்கு உண்டானவங்களே இல்லை. யானை படுத்தாலும் குதிரை மட்டங்கிறது தான் அதிமுக. அவங்களுக்கு இருக்க 1.5 கோடி தொண்டர்கள்ல அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கு. ப்ராபபிளி உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் இருக்கலாம், இல்ல அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா பிளவுபட்டதா இருக்கலாம். இந்த தேர்தலுக்கு பிறகு இபிஎஸ் மறுபடியும் ஓபிஎஸ் ஓட சேரலாம், பாக்கி பேரோட சேரலாங்கிற மாதிரி அவர்கள் தன்னை பலப்படுத்திக் கொள்ளலாம். அவங்களுக்கு இல்லாத கவலை நம்ம ஏங்க படணும்? அவசியமே இல்லை. தவிர அசம்பிளியில ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டுமே இருந்த ஒரு கட்சி அசம்பிளியில திருப்பியும் ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தது நமக்கு தெரியாதா? வெற்றி தோல்வி வேற. ஆனால் அந்த தோல்வியை நாம எப்படி எதிர்கொண்டு அதை பரிசீலனை பண்ணி எப்படி வெற்றியா மாத்தணும். அந்த தோல்வியே நான் பெருமையா நினைச்சாக்க நம்ம மேலேயே நம்ம துப்பின்னு துப்பு தொடச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா போக வேண்டியதுதான். திருந்த வாய்ப்பே கிடையாது.